கைஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அவனுமே அவனுடைய திருமணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கான். அப்போ நம்ம ரோஷினியுமே அவள் வீட்டுக்கு வர அவளுடைய கிளிப்ஸை தொலைச்சிட்டா போல். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே தேடிட்டு இருக்கா. அப்படியே அவனுடைய ரூம் கிட்டேயுமே ஒரு லைப்ரரி இருக்கும். ஸோ அங்கே வந்துமே தேடிட்டு இருக்கா. அங்கேருந்து அவள் கீழே விழ போகிறா. நம்ம ஹீரோவுமே அவளை பிடிச்சிட்றா. அப்போ அம்மனுமே நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்கவுமே என்னோட கிளிப்ஸை காணோம், ஸோ நீங்கள் தானே திருடி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கா. அவனுமே உன்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ, கிளிப்ஸ் கிடச்சோன்னே நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளுடைய நம்பரையுமே வாங்கி வச்சுக்கிறான். இங்கே அப்படியே அம்மனையுமே காட்டுறாங்க. அவனுக்கு திருமணம் நடக்க போகுது. ஸோ அப்போவுமே அதா கிட்ட உங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுமே சம்மதம் சொல்லிடுறா. ஆனால் இங்கே அம்மனுமே ஒன்றுமே சொல்ல மாட்டான். மூணாவது முறையும் கேட்குறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டான். உடனே எந்திரிச்சுமே நான் அதா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அம்மனுடைய பாட்டியுமே அதெல்லாம் ஒன்று வேணாம், ஃபஸ்ட்டு நீ இந்த திருமணம் செஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அதா கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்க மாட்டான். நான் அதா கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறான். அதாவுமே அந்த ரூமில் நின்றுட்டுருப்பா. அப்போ வந்து நெருப்பு ஜின்னுமே அவளை கட்டில் கீழே தள்ளிடுது. ஸோ அந்த நேரத்தில் அம்மனுமே வாரான். வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லைன்னு சொல்லிடாதா, ஏன்னா நான் ஒரு ஜின்னோடைய கட்டுப்பாட்டில் இருக்கேன், அதனால எனக்கு இந்த திருமணம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த நெருப்பு ஜின்னுமே நான் ஒன்று திருமணம் செஞ்சுக்கிறாமன், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டேந்தே ஸ்ட்ரகிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நீ உண்மையிலே தேவதை மனசு கொண்ட பொண்ணு தான் அதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அந்த நெருப்பு ஜின்னுமே அதாவை அந்த குட்டி பாட்டிலில் அடைச்சிடுது. இதெல்லாம் பார்த்தா அம்மனுடைய பாட்டியுமே அது தன்வசப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக அந்த கல்யாண இடத்துக்குமே வருது. வந்து உட்காந்துட்டு இருக்கு. இங்கே விளையாண்டுட்டு இருந்த குட்டி அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்துடுறான். ஸோ தன்னுடைய சித்தப்பா கிட்டையும் கொண்டு வந்து கொடுக்குறான். அவனுமே கல்யாணம் நடக்கக்கூடிய இடத்துல இப்படி விளையாடக்கூடாது குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலையுமே தள்ளி வச்சிடுறான். மறுபடியுமே அவன்கிட்ட கேட்குறாங்க. அவனுமே அந்த திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறான். இங்கே அந்த நெருப்பு ஜினுமே சம்மதம் சொல்லிடுது. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே கல்யாணம் நடந்துடுது. அப்போ அந்த நெருப்பு ஜினுமே நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணேன், எப்படியாச்சும் என்னுடைய பெரிய ஜின்னை விடுவிக்கணும் தான். ஸோ அந்த ஜின்னு இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதே நாள் நைட்டுமே ஆகுது. ஸோ பாட்டியை கூட்டிட்டுமே அந்த ஜின் தனியாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து அம்மனுமே இந்நேரத்தில் அதான் எங்கே போயிட்டுருக்கா பாட்டியை கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருப்பான். அவனுடைய காலையுமே அதான் இருக்கிற பாட்டில் தட்டுப்படுது. ஸோ அதை பார்த்துட்டுமே அதாவை வந்து வெளியில் கொண்டு வந்துடுறான். இங்கே அந்த ஜின்னுமே பாட்டியை வச்சு என்னுடைய ஜின்னு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இதுக்குள்ளே தான் அவன் அடைச்சி வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீ தோண்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஜின்னுமே பாட்டியை தோண்ட வச்சுட்டு இருக்கு. அவங்களுமே தோண்டி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த விளக்குமே இல்லை. ஆனால் நான் பார்த்தேனே அம்மன் இங்கே தான் புதைச்சி வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோமே. அம்மன் வந்து இந்த விளக்கை நீ தேடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த இடத்துல அம்மனுமே அந்த விளக்கை கொண்டுட்டு வந்துடுறான். இந்த விளக்கு தான் நீ தேடுறியாதா அப்படின்னு சொல்லி கேட்கான். அதான் நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் விளக்கு தேடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நான் அதாவே கிடையாது, நான் ஒரு ஜின் அப்படின்ற மாதிரி அதுவுமே சொல்லிடுது. நான் இந்த விளக்கை உன்கிட்ட இருந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுமே சொல்கிறான். நீ இந்த விளக்கை எப்படியாச்சும் என்கிட்ட நீ தரணும், தரலன்னு வச்சுக்கோங்க உன்னுடைய குட்டி செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் குட்டியுமே கூட்டிட்டு வந்து அவனையுமே தன்னுடைய மந்திரத்தால் வசியப்படுத்திடுது. ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம அம்மனுமே அந்த விளக்கை கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் அந்த விளக்கு அந்த குட்டிக்குமே உயிரை கொடுத்துடுது. இங்க அம்மனுமே அதா கிட்ட வந்து நீ கவலைப்படாததா, கொஞ்ச நாள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வா, நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நான் அதுக்கப்புறம் உன்னை நிச்சயமாக வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே அதாவுமே ஏதோ சொல்ல வரா. இவ எதையுமே கேட்காம இல்லை அதான் நீ அப்பா அம்மா கூட போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறான். அவங்க அப்பா அம்மாவுமே என் பொண்ணு எதுவும் தப்பு பண்ணிட்டாலா, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் என் பொண்ணு நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் உங்கள் பொண்ணு எதுவுமே தப்பு பண்ணல, கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வரணும், அவள் ரொம்ப கொஞ்சம் பயந்துருக்கான்ல, ஸோ அதனால தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்லியுமே வீட்டில் உள்ள எல்லாருமே அதாவே அவங்க அப்பா அம்மா கூட அனுப்பி வச்சிடுறாங்க. இங்கே அப்படி ரோஷினியை காமிக்கிறாங்க. அவளுமே தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அப்போ சரியான சத்தம் கேட்குது. ஸோ வீட்டுக்கு வந்து பார்க்கவுமே அவங்க வீட்டில் உள்ள ஜாமான் எல்லாத்தையுமே கீழே போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு அவளுமே எதுக்காண்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டான்ஸ் ஆடுற ஃபேமிலி தானே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, வாடகை தரணுன்ற மனசாட்சி கூட கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ரோஷினியுமே அசிங்கமாக பேசாதீங்க, டான்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டான்ஸ்க்கு ஆட்கள் தேவை, ஆனால் அவங்கள பற்றியே இப்படி கேவலமாக பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இவங்க ரெண்டு பேத்துக்குமே வாக்குவாதம் ரொம்ப முத்துதான். அவங்க அம்மாவுமே ஒரு செக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்போ ரோஷினியுமே இந்த செக் உங்களுக்கு யார் தந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே எனக்கு ஷமீர்னு ஒருத்தவன் கொடுத்தான், அது மட்டும் இல்லாமல் அவன் உன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், ப்ளீஸ் நீ அவனை மட்டும் திருமணம் செஞ்சுக்கோ, எனக்காக இந்த ஒரு உதவி பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ
மறுநாள் ஷமீரோட வீட்ல இருந்துமே ஆட்கள் வராங்க. அவங்க கொண்டு வர கிஃப்ட்ட பார்த்துட்டுமே ரோஷினியோட அம்மா ரொம்ப வாய பொளந்துடுறாங்க. "இவ்ளோ பணக்காரங்களா?" அப்படின்ற மாரி. பட் ரோஷினிக்குமே நம்ம டான்சர் ஃபேமிலின்னு அவங்கள்ட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி அவ கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீ அவன திருமணம் செஞ்சுக்கிட்டாலே எனக்கு போதும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ரோஷினியும் ஷமீரும் நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஷமீருக்குமே ஒரு ஃபோன் வரும். "ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தனியா போய் ஃபோன் பேசிட்டு இருக்கான். தன்னுடைய ஒய்ஃப் கிட்டயும், தன்னுடைய பிள்ளை கிட்டயும் தான். இத பார்த்துட்டு சல்மாவுமே, "உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? உனக்கு பிள்ளை இருக்கா? இத நான் போய் ரோஷினிட்ட சொல்லட்டுமா?" அப்படின்ற மாரி சொல்லவுமே, அவன் செக் போட்டு குடுக்குறான். உடனே இந்த செக்க பார்த்துட்டு, "இது என்ன அடுத்த மாசம் தான் சாங்ஷன் ஆகும்னு போட்டு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, "ஆமா, எனக்கும் ரோஷினிக்கும் கல்யாணம் ஆனா தான் நான் அந்த செக்க உங்கள்ட்ட நிரந்தரமா குடுப்பேன்." அப்படின்ற மாரியும் சொல்லி, அவங்க வாயுமே ஆஃப் பண்ணி வச்சுடுறான். அப்படியுமே ரோஷினிக்கும், ஷமீருக்கும் என்கேஜ்மெண்ட்டுமே நடந்துடுது. இங்க அப்படியே அம்மன காமிக்கிறாங்க. அம்மனுடைய ஃபேமிலில உள்ள எல்லாருமே, "நம்ம அந்த ஜிம்மின ஏமாத்திட்டோம். ஏன்னா நம்மள்ட்ட தான் ஒரு ரியல் விளக்கே இருக்கு. அந்த பொய்யான விளக்க நம்ம ஜின்ட்ட குடுத்துட்டோம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பர்வீனுமே, "நீ எதுக்கு அதாவ அவங்க அம்மா, அப்பா கூட அனுப்பி வச்ச?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பாட்டியுமே, "அதா கூட நம்ம அம்மனுக்கு திருமணம் நடக்கல. அந்த ஜின் கூட தான் நடந்துச்சு. ஜின்னுக்கும் மனுஷனுக்கும் திருமணம் நடக்காது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜின்னுமே அந்த விளக்குல இருந்து ஜின்ன கூப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ அது வராத பட்சத்துல அந்த விளக்குமே உடைஞ்சிடுது. அதுவுமே சரியான கோவத்துல அம்மனுடைய வீட்டுக்குமே வந்துடுது. வந்துட்டு, "என்ன நீங்க எப்படி ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நானே ஒரு பெரிய வரம் கேட்டு தான் இப்ப ராக் ஜின்னா மாறி இருக்கேன். ஸோ அந்த ஜின் உங்கள சும்மாவே விடாது. முக்கியமா அம்மன் உன்ன கூட்டு போகாம அந்த ஜின் போகாது." அப்படின்ற மாரி அவளுமே சொல்லி அங்கயுமே அப்படி மண்ணா போயிடுதா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே சரியான பயமா இருக்குது. அந்த நேரத்துல அந்த ராக் ஜின் கொண்டு வந்திருந்த விளக்குமே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறுது. அது மட்டும் இல்லாம அதுல இருந்த அந்த தீயுமே பர்வீனோட உடம்புக்குள்ள போயிடுது. இவன் ரொம்ப பயந்துட்டு, "அம்மா உங்களுக்கு எதுவும் ஆயிட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, "இல்லப்பா இல்ல, எனக்கு ஒண்ணுமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "இதெல்லாம் கிளீன் பண்ண சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மேல போறாங்க. ஆனா அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. கரெக்டான நேரத்துல போய் அம்மனுமே அவங்கள புடிச்சிடுறான். ரூம்லயே அவங்க அம்மாவ கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க பாட்டி சொல்றாங்க, "இந்த பூக்கள அதா தொடணும். தொட்டு அந்த தண்ணிய கொண்டு வா. அப்பதான் நம்ம பர்வீன குணப்படுத்த முடியும்." அப்படின்ற மாரி. உடனே இவனும் நேரா கார்ல வந்துடுறான். அதா கிட்டயுமே, "நீ ஒரு சடங்க பண்ணாம வந்துட்ட அதா. சோ இத நீ பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கையில அந்த பூக்களையுமே வைக்கிறான். அந்த பூ விரிய மாட்டுது. ஸோ இத பார்த்துட்டு அவனுமே அந்த அவளுடைய கைகள்ல இருந்து அந்த பூக்களையுமே வாங்கிடுறான். அவளுமே, "எதுவும் பிரச்சனையா அம்மன்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கார் எடுத்துட்டுமே வீட்டுக்கு வந்துடுறான். அவனுடைய பாட்டிட்டையுமே, "உண்மையான அயானா?" "அதா கிடையாது பாட்டி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவங்க பாட்டியுமே இத மறுக்குறாங்க. "இல்லப்பா, அயானா தான் உண்மையான அதா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க கண்ணால பார்த்தீங்களா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கான். "நான் கண்ணால பார்க்கல. ஆனா அன்னைக்கு அவ கால் கிட்ட தான் அந்த பூ விரிஞ்சிருந்தது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல, அவ கிடையாது அயானா." அப்படின்ற மாரியும் அவன் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறான். அந்த சமயம் குட்டியுமே, "என்னுடைய ஃபோன்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த பூக்கள் கிட்ட உண்மையா அதா தான் நின்னாங்களான்னு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோனையுமே குடுக்குறான். ஸோ அத வாங்கிட்டு அம்மனுமே பார்க்குறான். அந்த பூக்கள் வந்து விரிஞ்சிருக்கு. அது யாரால அப்படின்னா ரோஷினியால அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறான். அவனுமே அவன் தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். இத பார்த்துட்டு அவன் பாட்டியுமே கேட்காங்க, "இந்த பொண்ணு அயானாவா இருக்க சான்ஸே கிடையாது. இவ சரியான பேச்சு பேசுவா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு கிளிப்புக்கே அண்ணா பாடு படுத்துனா, இவ அயானாலாம் இருக்காது பாட்டி." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அத நீ சொல்லாத. போய் அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் வச்சிருக்கல்ல, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அவனுமே ஃபோன் பண்றான். இங்க ரோஷினியுமே அந்த ஃபோன் அட்டெண்ட் பண்றா. அட்டெண்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்னா அவளா தானா பேசிட்டு இருக்கா. அப்ப இவன் ஹலோ அப்படின்னு சொல்லவுமே, சொல்லுங்க." அப்படின்றா. "ஓ, உங்க வாய்ஸ் கான் தம்பி தானே, என்னுடைய கிளிப்ஸ் கிடைச்சிட்டா?" அப்படின்னு சொல்லவுமே அவன் கட் பண்ணிடுறான். உடனே அவங்க பாட்டியுமே, "நீ மறுபடியும் ஃபோன் பண்ணு, ஒழுங்கா பேசு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. மறுபடியுமே ஃபோன் பண்ணி, "உங்களுடைய கிளிப்ஸ் கிடைச்சிட்டு எங்க வீட்ல வந்து வாங்கிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுறான். ரோஷினியுமே அம்மனுடைய வீட்டுக்கு வரா. பட் அங்க நெறைய ஃப்ளவர்ஸையுமே அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அத வந்து அவ தாண்டிட்டு வந்துடுறா. உடனே நேரா அம்மன்கிட்டயுமே வந்து, "என்னோட கிளிப்ஸ குடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சாரிங்க, உங்களோட கிளிப்ஸ் தொலைஞ்சுட்டு." அப்படின்னு சொல்றான். உடனே இவன், "என்ன தைரியம் இருந்தா என்னோட கிளிப்ஸ தொலைப்பீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். உடனே அவனுமே, "உங்க கிளிப்ஸ தொலைச்சதுக்காக தான் இந்த ஃப்ளவர்ஸ குடுத்து உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலான்னு நெனச்சேன்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "சரிங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸையுமே வாங்க போவா. அப்ப அவங்க அத்தையுமே, "அந்த கூடை எங்களுது." அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த இலையோட அவ தூக்கிட்டு போவா. அத பார்த்துட்டுமே அவங்க பாட்டியுமே, "நீ எதுக்கு அந்த இலைய வச்சு குடுத்த? அந்த ஃப்ளவர்ஸ மட்டும் அவ எடுத்துட்டு போயிருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவ நடந்து போக சொல்லியுமே அந்த பூவ மிதிச்சிடுவா. ஸோ அந்த பூ எல்லாமே விரிஞ்சிடுது. இத பார்த்துட்டு, "அம்மன் அங்க பாரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அதையுமே அவங்க எல்லாருமே பார்த்துடுறாங்க. இவ தான் அயானா அப்படின்னும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த சமயம் பர்வீனுக்குமே உடம்பு சரியில்லாம ஆயிடுது. ஸோ அவங்க உட்கார்ந்துட்டு தன்னுடைய கைய காமிக்கிறாங்க. அந்த ஜின்னுடைய பாதிப்பு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. இத பார்த்துட்டு அம்மனுமே அந்த பூவ எடுத்துட்டு வந்துலாம் வைக்கிறாங்க. எதுவுமே சரியாக மாட்டேங்குது. அவங்களுமே ஃபோன் பண்ணி ரூபினாட்ட கேட்கவுமே, ரூபினா சொல்லிடுறாங்க, "அயானா தான் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு.
ஸோ நீங்க அயானாவ கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாருமே அயானாவ கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அமன்ட்டயுமே சொல்லிடுறாங்க. அவனுமே ஃபோன் பண்றான். பட் ரோஷினி எடுக்க மாட்டுதா. நேரா அவ வீட்டுக்குமே வந்துடுறான். அங்க உள்ளவங்கள்ட்ட சல்மாவுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, அவங்க கொஞ்சம் தப்பா பேசுறாங்க. அந்த டான்ஸ் பண்ற பொம்பளைய அவள எதுக்குப்பா நீ தேடி வந்த அப்படி இப்படின்னு பேசிடுறாங்க. ஸோ அவனுமே அந்த இடத்துல இருந்து நேரா வீட்டுக்குமே வர பார்ப்பான். அப்ப அந்த சல்மா அவங்களுமே ஃபோன் பண்ணி, "என்னப்பா யாரு நீ? எதுக்கு ஃபோன் பண்ண?" அப்படின்னு கேட்கவுமே, "இல்ல நான் ரோஷினிய வர சொன்னேன்னு சொல்லுங்க எங்க வீட்டுக்கு. எங்க அம்மாக்கு அவளுடைய எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஸோ அவ தான் காப்பாத்தணும்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சொல்றேன்ப்பா, சொல்றேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையுமே கட் பண்ணிடுறாங்க. இவனும் நேரா தன்னுடைய பாட்டிட்டயுமே வந்து சொல்றான் அந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே. அவங்க பாட்டி சல்மாவ அவங்க ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸான டான்ஸர் ஆச்சே அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்ட அவனுடைய அம்மாவுமே, "அந்த பொண்ணுடைய உதவி எனக்கு தேவையில்ல. அவங்க அம்மா ரத்தம் என்ன ஓடுதோ அதே மாரி தான் அந்த பொண்ணுக்குமே ஓடும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியுமே, "அது எப்படி அவங்க அம்மா டான்ஸரா இருந்தா அந்த பொண்ணுமே டான்ஸரா தான் இருக்குமா? லூஸ் மாரி பேசாத பர்வீன். அந்த பொண்ணு ஒருவேளை டான்ஸர் இல்லாம இருக்கலாம்ல." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல. ஒருவேளை அந்த பொண்ணு டான்ஸரா இல்லாம இருந்தாலுமே, இனி ஒரு காலத்துல எப்போவாச்சும் அந்த பொண்ணு டான்ஸ் ஆட தான் போகும். அவங்க அம்மா இருக்கிறத பார்த்தா அந்த பிள்ளையுமே இருக்கும்." அப்படின்ற மாரி தப்பாவே நெனச்சிட்டு இருக்காங்க. இங்க ரோஷினியுமே ஃபராட்ட சொல்லிட்டு இருக்கா. "எங்க அம்மா எம்எல்ஏ ஃபங்ஷன்ல டான்ஸ் ஆட சொன்னாங்க. ஸோ இப்ப காசு இல்ல. அதனால நான் டான்ஸ் ஆடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்." அப்படின்னு. உடனே ஃபரா சொல்றா, "நீ ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த மாரி நீ ஏன் முடிவு பண்ற? உங்க அம்மா சொன்னாங்கன்னா அவங்க சரியான தந்திரக்காதி தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கவுமே, "எங்க அம்மாவ பத்தி பேசாத ஃபரா. எனக்கு கோவம் வரும். ஏன்னா எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அன்னைக்கு ஆத்தோட கடந்த என்ன எடுத்து வளர்க்கலன்னா, நான் இன்னைக்கு இறந்து கூட போயிருக்கலாம். சான்ஸ் இருக்கு. அவங்களுக்காக நான் இத பண்ண போறேன் ஃபரா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இங்க ரோஷினியோடைய அம்மாவுமே ரோஷினி வீட்டுக்கு வந்ததும், "நீ இன்னும் கிளம்பலையா? சரி வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டுமே வீட்ட பூட்டிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அங்க வாரா நம்ம அம்மனுமே வந்துட்டு அங்க உள்ளவங்கள்ட்ட சல்மா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, அவங்க ஒரு ஃபங்ஷனுக்கு டான்ஸ் ஃபங்ஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவனுமே அந்த டான்ஸ் ஃபங்ஷனுக்குமே அங்க போயிடுறான். நம்ம ரோஷினியுமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு அவங்க அம்மாவுமே, "இன்னும் நல்ல டான்ஸ் ஆடு, நல்ல டான்ஸ் ஆடுன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவளுக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. அந்த இடத்துல அம்மனுமே வந்துடுறான். வந்துட்டு அவ கைய புடிச்சு, "எங்க அம்மாக்கு எவ்வளோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன் உனக்கு சொல்லியிருக்கேன். ஆனா நீ ஒரு ஃபோன எடுக்கல, எதுவுமே பண்ணல. சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய புடிச்சு இழுத்துட்டு போறான். அத பார்த்துட்டு அவங்க அம்மாவுமே, "என் பொண்ணுடைய கைய பிடிக்க உனக்கு என்ன தைரியம் இருக்கு?" அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே இவனுமே, "நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தோம்ல, நான் ஃபோன் பண்ணியிருந்தோம்ல" அப்படின்னு சொல்லவுமே, "அதெல்லாம் நான் சொல்லிட்டேனே அப்பவே ரோஷினிட்ட" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே, "அம்மா நீங்க எத சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, "அத விடு. இப்போ நீ இவள கூட்டிட்டு போனா எங்களுக்கு யாரு காசு தருவா? இப்ப அட்வான்ஸ கூட அவன் கேட்பானே, நாங்க என்ன செய்றது?" அப்படின்ற மாரி கேட்கவுமே, அவன் தன்னுடைய வாட்ச கழட்டி குடுத்துடுறான். "இது எவ்வளோக்கு போகும்?" அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, "குறைஞ்சபட்சம் வித்துக்கோங்க 2,00,000க்கு போகும்." அப்படின்னு சொல்லிட்டுமே ரோஷினிய கூட்டிட்டு வந்துடுறான். தன்னுடைய வீட்டுக்குமே ரோஷினிய கூட்டிட்டு வந்துடுறான். அத பார்த்துட்டு அவங்க அம்மாவுமே, "இந்த பொண்ணுடைய உதவி எனக்கு தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு கதவ அடைச்சுட்டுமே போயிடுறாங்க. இங்க அவங்க பாட்டியுமே, "நீ இப்படி பண்ணாத, உன்னுடைய கண்ணே போகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. உனக்கு அவ்வளோ தூரம் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. அவனுமே கதவ உடைச்சுட்டு போயிடுறான். அவங்க அம்மா மூஞ்சிலயுமே ரோஷினிய தண்ணி தெளிக்க சொல்றான். அவளுமே இத பார்த்த ஷாக்ல அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கா. இவனுமே அவளோட கைய கொண்டு போய் இப்படி தண்ணிய தொளிக்கிறான். லைட்டா தான் அது போயிருக்கு. இதோடையுமே இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.